எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி வந்து கொழக்கட்டை மேல் மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இந்த கப்பால் ஒரு கப் பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன் நான். ஸோ இதுக்கு அளவு ரொம்ப முக்கியம். ஸோ சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் மகாபெரிவா _97 இந்துஸ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அளவு ரொம்ப முக்கியம். இந்த கப்பு ஒரு கப்பால் பச்சரிசி எடுத்துட்டேன். இதில் வந்து 2 கப்பு தண்ணி தேவைப்படும். ஃபஸ்ட்டு ஒரு கப்பால் ஊற வச்சிடலாம். பாருங்கள், ஸோ நல்லா ஒரு 2 hours ஊறட்டும். அப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. ஸோ இது வந்து பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. 2 மணி நேரம் நல்லா ஊறிச்சு. கொஞ்சம் தண்ணி வந்து பாருங்கள் இந்த வாண்டியில் விட்டுக்கலாம். மிச்சம் வந்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், மிக்சியில் அரைச்சி நான் காமிக்கிறேன். இந்த ஃபுல் தண்ணியும் போட்டு அரைச்சி கொண்டு வந்துக்கலாம். அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. ஸோ கொஞ்சம் தண்ணியும் இதில் விட்டுண்டாச்சு. பாருங்கள் வானிலையில். இப்போது பாருங்கள், ஒரு கப்பு தண்ணி. ஸோ டோட்டலாக 2 கப்பு. பாருங்கள், ஸோ இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பாருங்கள், அடுப்பு ஆன் பண்ணி கொஞ்சம் தண்ணியை கொதிக்கட்டும். பாருங்கள், இங்கே நைஸாக அரைச்சாச்சு. இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு சிட்டிகை உப்பு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குதா. ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு சிட்டிகை உப்பு, கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சுருக்கு. இந்த நேரத்தில் மாவு இதில் விட்டுட்டு நல்லா பாருங்கள், சிம்மில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கை விடாமல் கலரணும். ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுருங்க. ஸோ ஒரு கப்புக்கு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி. 2 hours நல்லா ஊறின அப்புறம் அதில் வந்து கொஞ்சம் அந்த ஊறின தண்ணியை கொஞ்சம் வந்து வானிலையில் விட்டுட்டு மிஞ்சி இந்த அரைச்சிட்டு அப்புறம் அந்த வானிலையில் ஒரு கப்பு திருப்பியும் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு அந்த அரைச்ச மாவே இதில் போட்டு நல்லா கலரணும். பார்த்தல காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா சேர்ந்து ஆப்பில் வருது. பாருங்கள், சிம்மில் வச்சு பண்ணுங்கள். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நல்லா சுருங்கி வருது. பார்த்தல பாருங்கள், எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இப்படி ஒட்டினா கைக்கு ஒட்டக்கூடாது. கொஞ்சம் இன்னும் 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். நல்லா வேகட்டும். பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்துட்டு பாருங்கள். வெந்துடுச்சுன்னு என்ன அர்த்தம்னா கையில் ஒட்டவே இல்லை. பாருங்கள் பாருங்கள். ஸோ நான் வந்து இந்த ஹாட் பேக் வச்சுட்டுருக்கேன். இந்த ஹாட் பேக்கில் வச்சு மூடி வச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் சூடாக வரும். இப்போ பிசைஞ்சிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ அப்புறம் இழுத்து பிசையணும். கொஞ்சம் ஹாட் பேக்கில் மூடி வச்சோம்னா நமக்கு காயாமல் இருக்கும்.
பாருங்கள், ஹாட் பேக்கில் இதை வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, இந்த மாவை கொழுக்கட்டை மாவு இப்படி போட்டுட்டு இதை பாருங்கள், இந்த துண்டில் இப்போ நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கணும். பாருங்கள், இந்த பாருங்கள், பக்கம் நல்லா இந்த மாதிரி பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வரும். கொழுக்கட்டை விரிசல் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், நான் அழகாக வந்திருக்குன்ட்டு காமிக்கிறேன். ஸோ திருப்பியும் இது வந்து ஹாட் பேக்கில் போட்டுடலாம். பாருங்கள், பாருங்கள், மூடி வச்சிடலாம். பாருங்கள், பூர்ணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது பாருங்கள், இந்த டம்ளர் வேறு கரெக்டாக தேங்காய், துருவின தேங்காய் பாருங்கள், எந்த அளந்தளோ அதுக்கு 3/4 கப்பு வெல்லம். ஸோ இதாக தான் நான் அளந்தேன் நான். பாருங்கள், இந்த டம்ளரால் தேங்காய் துருவல். ஸோ இதுக்கு வந்து 3/4 கப்பு வெல்லம், ஏலக்காய் பவுடர், தண்ணி. ஃபஸ்ட்டு வந்து வெல்லத்தை கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். ஸோ குறையட்டும். பாருங்கள், ஃபில்டர் பண்ணி ரெடியாக வச்சுட்ருக்கேன். திருப்பியும் இதில் விடுங்க, திருப்பியும் ஆன் பண்ணுங்கள் அடுப்பை. இது பாகம் எதுவும் தேவையில்லை. கொஞ்சம் கொதிச்சப்புறம் தேங்காய் போட்டுட்டு கொஞ்சம் நெய் போட்டு கலர வெட்டி தான். இதுக்கு பாகம் எதுவும் அவசியம் இல்லை. பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் போடலாம். பாருங்கள், நெய் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேர்ந்தாப்பில் வரும்போது ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு எந்த பாகமும் அவசியம் இல்லை. கொஞ்சம் கொதிச்சப்பறம் தேங்காய் போட்டுட்டு நல்லா கலர வச்சுக்கலாம். ஸோ விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. எல்லோரும் இந்த மாதிரி பண்ணுங்க. கரெக்டாக மெஷர்மெண்ட்டு பார்த்து பண்ண. பாருங்க, ரொம்ப கரெக்டாக நல்லா சேர்ந்தாப்பில் வந்துடுது. ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறட்டும், நான் காமிக்கிறேன். பாருங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கணும். அதெல்லாம் காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா ஆறின அப்புறம் கை பொறுக்கிற சூடில் டக்குன்னு பால்ஸை இந்த பிடிச்சி பூர்ணம் ரெடியாக வச்சுக்கணும். கொழுக்கட்டை மீன் மாவு இந்த மாதிரி ஹாட் பேக்கில் மூடி வச்சோம்னா இந்த விரிசல் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த டிப்பை எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இந்த மாதிரி எல்லாம் பூர்ணம் ரெடியாக வச்சுக்கணும்.
ஸோ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. எப்படி சுப்பி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் எண்ணெயும் மாவு எடுத்துட்டுருக்கேன். சரி, சுப்பி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்துட்டு எவ்வளோ அழகாக சுப்பி வருதுன்னு பார்த்தீங்களா? பாருங்க, கொஞ்சம் கப் சைஸ் வரணும்னா இது பாருங்க, இந்த மாதிரி. ஸோ இதில் பூர்ணம் வச்சு பாருங்க, சின்ன பூர்ணம் வச்சு பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் நான் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். ஸோ இன்னொன்று வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், பாருங்கள். ஸோ இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன் நான். இதை பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் தொட்டுக்கோங்க. பாருங்கள், ஹாட் பேக்லேயே மாவு வச்சுருக்கேன் நான். இப்படி வச்சுக்கோங்க. இப்போ தான் விரிசல் இல்லாமல் இருக்கும். திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் நான். இங்கே பாருங்கள், இப்பப்போ குழந்தைலாம் இப்பப்போ கொஞ்சம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பாருங்கள், அழகாக வந்துருப்பாருங்க. பாருங்கள், பாருங்கள். ஸோ இதில் வந்து வச்சு அழகாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், 2 செஞ்சு காமிச்சிருக்கேன். எவ்வளோ அழகாக விரிசல் வராமல் வருது பார்த்தீங்களா? ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி மாவு கரெக்டு மெஷர்மெண்ட்டு கலரில் இல்லைன்னா விரிசல் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், பாருங்கள். அழகாக வந்திருக்கா?
ஸோ குக்கரில் ஒரு 7 நிமிஷம் வேக வச்சா போகிறோம். இந்த மாதிரி இந்த 6 பூர்ணத்தை கொழுக்கட்டையாக வச்சு வேக வச்சுட்டு காமிக்கிறேன். எண்ணெய் தொட்டுக்கோங்க. பாருங்க, திருப்பி காமிச்சுட்டுருக்கேன். இன்னும் அழகாக வருது பாருங்கள். குக்கர்லேயே ஒரு 7 நிமிஷம் மேலே வேக வைக்காதங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. ஸோ எல்லாத்தையும் நம்ம வேக வைக்க போகிறோம். எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், இட்லி தட்டில் நெய் பூசி கொழுக்கட்டையெல்லாம் வச்சாச்சு. ஒரு 7 நிமிஷம் வேக வச்சிடலாம். கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு. ஸோ நல்லா சூடாகட்டும். உடனே எடுக்க வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் கழித்து சூடு ஆறுனா போகிறோம். டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ கொழுக்கட்டை ரெடி. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோடய சேனல் மகாபெரிவா _97 இந்துஸ் குக்கிங் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.